ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூக்கலை தாங்க எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் மூக்கலை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் குழம்பு செய்வலையா ஒருவேளை நம்ம நைட் டைமில் ஊற வைக்க மாதிரிட்டா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் மூக்கல்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஹாட் பாக்ஸ்னா நல்லா டைட்டாக மூடி போடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கொட்டை எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கொட்டையை நீங்கள் கொட்டிக்கோங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை பயிருமே சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் இல்லை கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸோட மூடி நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. கரெக்டாக நம்ம 1 மணி நேரம் விட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கம்மா, 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் பாக்ஸோட மூடி ஓப்பன் பண்ணிவிட்டுங்க. இந்த தண்ணி கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னுட்டு. இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கிட்டு பாருங்கள். அந்த பச்சை பயிறு கொட்டை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குங்க. நீங்கள் நைட் டைமில் கொட்டை உரைக்க மறந்துட்டால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 2வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு டைம் மிளகாய்த்தூள் அரைச்சி வைப்போம். அந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சி வைக்கும்போது சீக்கிரமாகவே அந்த மிளகாய்த்தூளில் வண்டு புழு பூச்சி ஒரு மாதிரி கட்டி உருண்டி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிளகாய்த்தூள் எப்போ அரைச்சி வச்சாலும் சரிங்க, அது கூட நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு எவ்வளோ மிளகாய்த்தூள் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை வருஷம் ஆனாலே புழு பூச்சி வண்டு சின்ன உருண்டை கட்டாமல் இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 3வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பேக் இல்லாமல் நம்ம வெளியில் எங்கேயுமே போக மாட்டோங்க. அதே போல் வாட்டர் கேனும் இல்லாமல் வெளியில் போக மாட்டோங்க. ஒரு சில டைமில் நம்ம ஹேண்ட் பேக்குள்ளே வாட்டர் கேன் வைக்கும்போது அது கீழே விழுந்து தண்ணி ஃபுல்லாகவே பேகை ஃபுல்லாக சிஞ்சிருங்க. இதனால் நம்ம பேகுக்குள்ளே துணிங்க எல்லாமே டேமேஜ் ஆகும். ஒரு வேளை ஏதாச்சும் பேப்பர் சுற்றா கூட அந்த பேப்பர் ஃபுல்லாகவே நனைஞ்சு போயிடல. அந்த மாதிரி நனையாமல் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பின்னூசி லப்பர் பேண்டை நல்லா கோத்துட்டு நீங்கள் எந்த ஜிப்பில் கேனை வைக்கிறீங்களோ அந்த ஜிப்பு லாஸ்ட் எண்டில் நீங்கள் பின்னூசியை கோத்துக்கோங்க. அந்த லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லப்பர் பேண்டுக்குள்ளே நீங்கள் கேனுக்குள்ளே தண்ணி பிடிச்சிட்டு அந்த லப்பர் பேண்டில் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் பாருங்கள், இதே போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தண்ணி சிந்தவே சிந்தாதுங்க. நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலில் வெளியில் போகணுன்னா கூட இந்த பேண்டு பண்ணி நல்லா பேலன்ஸ் பண்ணுங்கள், கீழே விழாமல் இந்த பேண்டு பார்த்துவோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 4வது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் தேவையில்லாத கண்ணாடி பாட்டில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கீழே மட்டும் நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் பல காசை மிச்சம் பண்ணலாங்க. நீங்கள் ஆன்லைனில் 200-300 கொடுத்து வாங்கிறத விட இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதனால் உங்கள் பணமும் சேவ் ஆகுங்க. நான் பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இது ஃபுல்லாகவே நமக்கு பிடிச்ச கலர் மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பிளாக் கலரில் கலர் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு நல்லா ஆற வச்சுட்டு வந்துடலாங்க. உங்கள் கிட்ட ஒரு வேளை பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாங்க. நார்மல் கலர் 20 ருபீஸ் வருங்க. நார்மல் கலர் கூட எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது நல்லா காஞ்சி பின்னாடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் எடுத்துருக்கேன். வெள்ளை கலர் எடுத்து ஒரு 3 லைன் போல் புள்ளி நான் வச்சுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், நான் 3 லைன் ஃபுல்லாகவே புள்ளியாக வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பூ மாதிரியோ இல்லை டாட்டாவோ வச்சு நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி புள்ளியாக வச்சுன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்குங்க. இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம 200-300 கொடுத்து ஆர்கனைசர் வாங்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சு வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்குமே. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடுகு எடுத்து வச்சுருக்குங்க ஒரு பாக்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கூட ஷாம்பு சேர்த்து பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ இந்த கடுகு எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடுகுக்குள்ளே ஒரு 3லேருந்து 5 டீஸ்பூன் போல் நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட பெரிய கடுகு சின்ன கடுகு எந்த கடுகாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு நம்ம இது கூடவே நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கம்பல்சரி பச்சை கற்பூரம் தாங்க சேர்த்தணும். ஒரே ஒரு பச்சை கருப்பு தான் நீங்கள் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்காம. பச்சை கருப்பும் சேர்த்தாச்சுங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட பேக்கிங் சோடா அப்படி இல்லை ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரே 1 டீஸ்பூன் போலவே எடுத்துருக்குங்க. இப்போ இந்த பேக்கிங் சோடாவை இந்த கடுகு கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவுமே நம்ம சேர்த்தாச்சுங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷாம்பு எடுத்துக்கலாங்க. ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஷாம்பும் போட்டாச்சுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அப்புறம் கடுகு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கிறதுனால ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பேட் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு சிங்க் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய துர்நாற்றம் அடிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பல்லி கற்பான் பூச்சி எலி இது எல்லாமே இருக்குங்க இல்லையா, இது எதுவுமே வராமல் இருக்க இந்த கடுகு ஒன்று போதுங்க. இதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இது மூடி பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கம்பி வச்சு நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்ரூமில் வச்சுக்கலாம், அப்படி இல்லை பாத்ரூமு சிங்க்கு கடியில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். அது எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எலி தொல்லை கற்பான் பூச்சி பல்லி எந்த ஒரு பூச்சியுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.